ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. அல்லாஹ் நடிகார்களே, உம்தத்துல் அஹ்காம் மார்க்க அடிப்படை சட்டங்கள் ஹாஃபிஸ் அப்துல் கனி அல் மக்திசி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய தொகுப்பு ஹதீஸுடைய, அதாவது அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸின் பொன்மொழிகளின் தொகுப்பை, நமக்கு ஃபிக்ஹ் சார்ந்த விஷயங்களை நமக்கு தொகுத்திருக்கிறார்கள் நூலாசிரியர். அதை ஷேக் அப்துல் ரஹ்மான் அல் பஸ்ஸாம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதற்கு விளக்க உரை கொடுத்திருக்கிறார்கள். அந்த விளக்கம் தைசீருல் அல்லாம், அந்த கிதாபை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இது ஆறாவது வகுப்பு, ஆனால் 5வது ஹதீஸ். 4 ஹதீஸை இதுவரை படித்திருக்கிறோம். முன்னுரையை சேர்த்தால் 5 வகுப்புகளை முடித்திருக்கிறோம், 4 ஹதீஸ்களை பார்த்திருக்கிறோம். இது இப்போது நாம் பார்க்கக்கூடிய ஹதீஸ் 5வது ஹதீஸாக இருக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சென்ற வாரம் மிக முக்கியமான ஹதீஸை பார்த்தோம். என்ன ஹதீஸ் என்றால், 3 முக்கிய விஷயங்கள். உதுவில் மூக்கை சுத்தம் செய்வதை பற்றி பார்த்தோம். அல் இஸ்தின்ஷாக் வல் இஸ்தின்சார். அதேபோல் அதாவது இஸ்திஜ்மாருடைய சட்டத்தை பார்த்தோம். அதாவது இயற்கை உபாதைக்கு பிறகு கற்களை கொண்டு கழுவதை பற்றி பார்த்தோம். 3வது, உறங்கி எந்திரித்த நிலையில், இரவுடைய தூக்கத்திலிருந்து உறங்கி எந்திரிக்கும் நிலையில் கைகளை 3 முறை கழுவாமல் பாத்திரத்திற்குள் கையை விடக்கூடாது என்ற அந்த சட்டத்தை பார்த்தோம். இப்போது 5வது ஹதீஸ். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நமக்கு ஒரு கேள்வி வரலாம். ஏற்கனவே உதுவில் மூக்குடைய சட்டத்தை பார்த்து விட்டோம். அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் மற்ற உதுவுடைய சட்டங்கள் வர இருக்கிறதா என்றால் அல்ல. இன்ஷா அல்லாஹு தஆலா, அல்லாஹ் நாடினால் இன்னும் 2 ஹதீஸுக்கு பிறகு உதுவை பற்றின முழு ஹதீஸ் நமக்கு வருகிறது. அன் ஹும்ரான் மௌலா உஸ்மான் இப்னு அஃபான், அதாவது ஹும்ரானுடைய ஹதீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸ் நமக்கு வருகிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, இன்ஷா அல்லாஹ் அது 2 வகுப்புகளுக்கு பிறகுதான் வரும். அதற்கு முன்னால் 2 ஹதீஸாக 5வது ஹதீஸ் நூலாசிரியர் என்ன தொகுத்திருக்கிறார்கள், எந்த ஹதீஸை தொகுத்திருக்கிறார்கள், அந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய சட்டம் என்ன என்பதையெல்லாம் நாம் பார்ப்பது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த ஹதீஸ் தண்ணீர்களுக்கான அடிப்படை ஹதீஸாகவும் விளங்குகிறது. இன்ஷா அல்லாஹ் அதை நாம் உள்ளே சென்று பார்ப்போம் பித்னில்லாஹ். என்ன ஹதீஸ்? 5வது ஹதீஸ். 5வது ஹதீஸுடைய அரபி வாசகத்தை நான் படிக்கிறேன். عن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال لا يبولن أحدكم في الماء الدائم الذي لا يجري ثم يغتسل منه وفي رواية لمسلم لا يغتسل أحدكم في الماء الدائم وهو جنوب. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஓடாது தேங்கி நிற்கும் தண்ணீரில் உங்களில் யாரும் சிறுநீர் கழிப்பது கூடாது. பின்பு அதிலேயே, அதாவது அந்த தண்ணீரிலே உங்கள் உடலை மூழ்கி குளிப்பதும் கூடாது. அந்த தண்ணீரில் உங்கள் உடலை மூழ்கி குளிப்பதும் கூடாது. இன்னும் சஹீஹ் முஸ்லிமில் மற்றொரு அறிவிப்பில் வருகிறது, ஜுனுபாக, அதாவது குளிப்பு கடமையானவராக ஒருவர் இருக்க ஓடாது தேங்கி நிற்கும் தண்ணீரில் குளிக்கக்கூடாது. அல்லாஹ்வின் அடியார்களே, மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். அதாவது தேங்கி நிற்கும் தண்ணீர், தேங்கி நிற்கும் ஒரு ராக்கித் என்று சொல்வோம் அரபி மொழியிலே. தேங்கி நிற்கும் தண்ணீரில் சிறுநீர் கழிக்கக்கூடாது. அதேபோல் அந்த தண்ணீரில் நம்முடைய உடலை மூழ்கி குளிப்பதும் கூடாது. நம்ம உடலை அதிலே முழுக வைத்து நாம் குளிப்பதும் கூடாது. இன்னும் மற்றொரு அறிவிப்பில் குளிப்பு கடமையானவராக ஒருவர் இருக்க அவரும் அந்த தண்ணீரில் குளிப்பது கூடாது. பொதுவாக, அதாவது குளிப்பு கடமையானவராக இல்லாமல் இருப்பவரையும் குறிக்கிறது முதல் ஹதீஸில். மற்றும் ஒரு அறிவிப்பில் குறிப்பாக யாரை குறிக்கிறது? ஜுனுபாக இருப்பவர், குளிப்பு கடமையானவராக, அதாவது குளிப்பு கடமையானவரும் இந்த ஹதீஸ் குறிக்கிறது, குளிப்பு கடமையானவராக இல்லாமல் இருப்பவரையும் குறிக்கிறது. நேரடியாக ஹதீஸுடைய விஷயங்களுக்கு செல்வோம். அல்லாஹ்வின் அடியார்களே, லா யபூலன்ன, அதாவது
நஹி, அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுநீர் கழிக்கக்கூடாது என்று நமக்கு கட்டளையிடுகிறார்கள். அடுத்ததாக எப்படிப்பட்ட தண்ணீர்? அந்த தண்ணீர் என்பது அஹதுக்கும் ஃபில் மாஇத் தாயிம், மாஇத் தாயிம் என்றும் நிலைத்திருக்கும் தண்ணீர் என்று குறிப்பிடுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அந்த தண்ணீரை நிலைத்திருக்கக்கூடிய தண்ணீர் என்றால் என்ன? அதை விளக்கவும் செய்து விட்டார்கள் அதே ஹதீஸிலே. அல்லதி லா யஜ்ரி, அதாவது ஓடாது தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீர், ஓடாது தேங்கி இருக்க தண்ணீரை நின்று விளக்கிவிட்டார்கள். பின்பு அதில் குளிப்பது. இந்த ஹதீஸை பொறுத்த மட்டில் என்ன விஷயம் வருகிறது என்றால், தண்ணீரில் தேங்கி நிற்கக்கூடிய இந்த தண்ணீரில் சிறுநீர் கழிப்பதும் கூடாது, அதே போல தேங்கி நிற்கக்கூடிய இந்த தண்ணீரில் நாம் குளிப்பதும் கூடாது. இதுதான் நமக்கு வரக்கூடிய இந்த சட்டம். நேரடியாக ஹதீஸுடைய அர்த்தங்களை பார்த்த நாம், ஹதீஸ் என்ன பொதுவான சட்டத்தை நமக்கு விளக்குகிறது என்றால், அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீரில் சிறுநீர் கழிப்பதை தடுத்திருக்கிறார்கள். ஓடாது தேங்கி நிற்கும் தண்ணீரில் சிறுநீர் கழிப்பதை தடுத்திருக்கிறார்கள். இதற்கு விளக்க உரையாளர் ஒரு சில எடுத்துக்காட்டுகளை சொல்கிறார்கள். என்ன எடுத்துக்காட்டு என்றால், நீர் தொட்டிகள். ஏனெனில் நீர் தொட்டிகள் தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீர், ஏனெனில் அந்த தண்ணீர் என்னவாகாது, ஏனெனில் அந்த தண்ணீர்கள் ஓடாது. அல்லது நீர் தொட்டிகள், அல்லது நீர் தாங்கிகள், அல்லது வெளிப்பகுதிகளில் இருக்கக்கூடிய குளங்கள். எனில் குளம் என்றால் என்ன? குளம் என்பது ஒரு வரையறைக்குள் இருக்கக்கூடிய தண்ணீர். அந்த தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீர், அது ஓடாது, ஆறை போல அது ஓடாது. அல்லது மக்கள் தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் நீர் மூலங்கள், இவை அனைத்தையும் இந்த ஹதீஸ் குறிக்கின்றது என்று நூலாசிரியர் விளக்க உரையாளர் விவரிக்கிறார்கள். அல்லாஹ் நடிகார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஏன் தடுக்கப்பட்டது? ஏன் சிறுநீர் கழிப்பது கூடாது அந்த தண்ணீர்களில்? ஏனெனில் பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அந்த தண்ணீரை நாம் சிறுநீர் கழித்தால் அந்த நஜீஸை அந்த தண்ணீர் என்ன செய்துவிடும்? மாசுபடுத்திவிடும். அதுவும் முக்கியமாக அது தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீராக இருக்கிறது. அது ஓடாது தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீராக இருப்பதினால் அந்த தண்ணீரை அது மாசுபடுத்துகிறது. அந்த தண்ணீரை ஒரு வெறுக்கப்படக்கூடிய தண்ணீராக அது மாற்றி விடுகிறது. மேலும் அது இன்னும் ஏன் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள்? தேங்கி நிற்கும் தண்ணீரில் இப்படிப்பட்ட விஷயங்களை செய்வதிலிருந்து, சிறுநீர் கழிப்பது, அல்லது ஒருவர் ஜுனூபாக, அதாவது குளிப்பு கடமையானவர் அங்கே சென்று தன்னை மூழ்கி கொள்வார், அந்த தண்ணீருக்குள் மூழ்கி குளித்து விடுவார். அதாவது எடுத்துக்காட்டாக சொன்னால், இந்த தொட்டியில் குளிப்பது, குடிக்கு தண்ணீரில், நல்ல தண்ணீரில் ஒருவர் அழுக்காக இருக்க அவரிடம், அல்லது ஜுனூபாக இருக்க, அல்லது ஜுனூப் அல்லாமல், ஏனெனில் ஜுனூபையும் குறிக்கிறது, குளிப்பு கடமையானவரையும் குறிக்கிறது, குளிப்பு கடமையானவராக இல்லாமல் இருப்பவரையும் குறிக்கிறது. இவர்கள் எல்லாம் அந்த தண்ணீரில் குளிப்பது, தன்னை உடலை மூழ்கி குளிப்பது அவ்வாறு கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார். ஏனெனில் அது நோய்களை உண்டாக்கும், உயிர்கொல்லி நோய்களை உண்டாக்கும். ஃபி இன்திஷார் அல் அம்ராதில் ஃபாத்திகஹ், இந்த உயிர்கொல்லி நோய்களை அது உருவாக்கும் என்று நூலாசிரியர் விளக்க உரையாளர் அவர்கள் இங்கே விவரிக்கிறார்கள். மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை தடுத்தார் என்றால், உடலை முழுவதுமாக அல்லது பாதியாக, முழுவதுமாக மூழ்கினாலும் சரி, அல்லது உடலில் ஒரு பகுதியை மூழ்கினாலும் சரி, இவ்வாறு அந்த தண்ணீரில் செய்வது, ஓடாத அந்த தண்ணீரில் செய்வது என்னவாகும்? பண்ணக்கூடாது, அவ்வாறு செய்யக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரிக்கிறார்கள். ஹத்தா லா யுக்ரிஹஹு அவ் யுவஸ்ஸிஹஹு அலா கைரிஹி, ஏன் அந்த தண்ணீரை மற்றவர்கள் பயன்படுத்தாமல் ஆக்கிவிடும். நாம் செய்யக்கூடிய இந்த செயல், தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீரில் சிறுநீர் கழித்தாலோ அல்லது குளித்தாலோ, நம் உடலை மூழ்கி அதிலே குளித்தாலோ என்னவாகும்? மற்றவர்கள் பயன்படுத்த முடியாமல், ஏனெனில் நஜிஸ் இருக்கலாம், ஏதாவது அழுக்கை ஏற்படுத்தக்கூடிய காரணமாக இருக்கலாம். அது ஓடக்கூடிய தண்ணீராக இருந்தால் வேறு, ஆனால் அது ஓடாது நிற்கக்கூடிய தண்ணீராக இருக்கும் பொழுது அது மற்றவர்களுக்கு பயன்படுத்த முடியாமல் அந்த தண்ணீரை வீணாக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடும் என்பதனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள். ஆனால் குளிக்கக்கூடியவர், சுத்தம் செய்ய நாடுபவர் எவ்வாறு அந்த தண்ணீரை கழுவிக்கொள்ளலாம், எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம்? தண்ணீரை முண்டு என்ன செய்யலாம்? தண்ணீரை முண்டு அவர் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு எந்த தடையும் இல்லை. அதை விளக்க உரையாளர் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார்கள். பல்யத்தனாவலு மின்ஹு தனாவுலன், அவர் என்ன செய்யலாம்? அந்த முண்டு அவரை பயன்படுத்தி கொள்ளலாம் அந்த தண்ணீரை. ஆனால் உடலை அங்கே சென்று போய் மூழ்கி அந்த இடத்திலே என்ன குளிப்பேன் என்றால் அது செய்யக்கூடாது என்பதுதான் இந்த ஹதீஸ் நமக்கு விளக்குகிறது. இன்னும் இது யார்? பொதுவான ஒரு மனிதர், இன்னும் குளிப்பு கடமையானவர், இன்னும் அவர் மீது இருக்கக்கூடிய அந்த எச்சரிக்கை இன்னும் பலமாக அவர் மீது விழுகிறது. என்ன எச்சரிக்கை? ஏனெனில் அவர் பொதுவான மனிதர் அல்ல, குளிப்பு கடமையாக்கப்பட்ட மனிதராக இருக்கிறார்.
அவர் இன்னும் செல்வது தடுக்கப்பட்டதாக இருக்கிறது அந்த தண்ணீருக்குள். அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே நூலாசிரியர் விளக்கிறார்கள், ஓடக்கூடிய தண்ணீராக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபலபஸ் மினல் இக்திசால் ஃபிஹி வத்தபவுல். கவனியுங்கள், ஓடக்கூடிய தண்ணீராக இருந்தால் அந்த தண்ணீரில் குளிப்பதோ அல்லது அந்த தண்ணீரில் சிறுநீர் கழிப்பதோ தவறில்லை, ஓடக்கூடிய தண்ணீராக இருந்தால். ஆனால் சிறந்தது என்னவென்றால், அந்த தண்ணீரில் ஓடக்கூடிய தண்ணீராக இருந்தாலும் சரி, அந்த தண்ணீரில் சிறுநீர் கழிப்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் தடுத்து கொள்ள வேண்டும். அது செய்யாமல் இருப்பது சால சிறந்ததாக இருக்கிறது. ஏனெனில் அது ஒருவேளை மற்றவர்களுக்கு அந்த தண்ணீர் சென்று விட்டது என்றால் அது பிரச்சனையாக மாறும், அவர்களுக்கு இடையூறாக மாறும், அவர்களுக்கு அது தீமையை ஏற்படுத்தும் என்ற அந்த நோக்கத்தினால் ஓடக்கூடிய தண்ணீராக இருந்தாலும் சரி அவர் அதை பயன்படுத்தாமல் அந்த தண்ணீரிலே அவர் என்ன செய்யக்கூடாது, சிறுநீர் கழிக்கக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது. இதை நூலாசிரியர் இங்கே விவரிக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹ்வின் அடியார்களே, இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் தரும் பொழுது அவர்கள் தங்களுடைய உம்தத்துல் ஹக்காமுடைய ஷரஹிலே குறிப்பிடுகிறார்கள், ஓடக்கூடிய தண்ணீரில் ஒருவர் சரி தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரில் தான் நாம் சிறுநீர் கழிக்கக்கூடாது, அப்படி என்றால் ஓடக்கூடிய தண்ணீரில் சிறுநீர் கழிக்கலாம் அல்லவா, ஏனெனில் அந்த தண்ணீர் செல்லக்கூடியதாக இருக்கிறது. ஏனெனில் அவ்வளவு நிறைய தண்ணீரில் அந்த ஒரு சிறிய சிறுநீர் என்னவாகாது, எதுவும் செய்யாது என்பதனால் மார்க்கம் நமக்கு சொல்கிறது. ஏன்னா அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்ததே தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீரில் தான். அப்படி தேங்கி நிற்காத தண்ணீரில் நாம் இது செய்வதற்கு அனுமதி இருக்கிறது என்றால் அனுமதி இருக்கிறது. அதுவே இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், நீங்கள் முதலில் மேடில் நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் அந்த தண்ணீரில் சிறுநீர் கழித்து விட்டீர்கள், பின்பு உங்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய அருவியின் கீழ் அல்லது அந்த தண்ணீர் ஓடக்கூடிய அந்த நீர்நிலையில் கடைசியில் ஒருவர் இருப்பார், உங்களுக்கு அடுத்தது அவர் தண்ணீரை பயன்படுத்த போகிறார் என்றால் நீங்கள் அங்கே சிறுநீர் கழிப்பது கூடாது. ஏனெனில் உங்கள் சிறுநீர் என்னது, தொடர்ந்து பயணிக்கக்கூடியதாக இருக்கிறது, அவரை அது என்ன செய்துவிடும், அவருக்கு அது பிரச்சனையை ஏற்படுத்திவிடும் என்பதில் கவனமாக நாம் இருந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விளக்குகிறார்கள். இதுதான் இந்த ஹதீஸ். அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளவு மார்க்கம் மிக முக்கியமான விஷயங்களை எல்லாம் நமக்கு காட்டுகிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. தண்ணீரையே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விவரிக்கிறார்கள். தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீரில் இதையெல்லாம் நீங்கள் செய்யாதீர்கள், அவ்வாறு செய்தீர்கள் என்றால் அந்த தண்ணீரை அதை பயன்படுத்த முடியாத சூழ்நிலையை உருவாக்கும், மற்றவர்களுக்கு இடையூறை ஏற்படுத்தும். அதனால் அங்கே சிறுநீர் கழிப்பதோ அல்லது நீங்கள் உங்கள் உடலை மூழ்கி அதிலே குளிப்பதோ அதை பயன்படுத்திக் கொள்வதை நீங்கள் செய்யாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கட்டளையிடுகிறார்கள். அடுத்த விஷயம், இப்போது இந்த ஹதீஸுடைய மேலான அர்த்தங்களை பார்த்த நாம் அடுத்ததாக நாம் உள்ளே செல்வது ஹிலாஃப். அதாவது ஒரு சில நுணுக்கமான சட்டங்களை பார்க்க போகிறோம். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அல்லாஹ்வின் அடியார்களே, இது கொள்கை விஷயங்கள் அல்ல. அதாவது கொள்கை விஷயத்தில் தான் அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅ, இந்த சத்திய மக்கள், அஹ்லுஸ் சுன்னா வ சலஃபியூன், இந்த உண்மையான சத்திய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய சஹாபாக்கள் வழி நின்றக்கூடிய முஸ்லீம்கள் அக்கீதாவிலே மாறுபட மாட்டார்கள். அக்கீதாவிலே எந்த முரண்பாடும் அவர்களுக்கு மத்தியில் இருக்காது. அது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த இந்த மார்க்கம், சஹாபாக்கள் வழி நின்று நடத்தின மார்க்கம், அதை தொன்று தொட்டு நாம் அனைவர்களும் கொள்கை விஷயத்திலே அடிப்படை விஷயத்திலே நாம் மாற்று கருத்தில் நமக்கு இருக்காது. ஆனால் ஃபிக்குஹுடைய விஷயம் வரும் பொழுது, மார்க்க ஃபிக்குஹு விஷயம் வரும் பொழுது அல்லாஹ்வின் அடியார்களே, ஹிலாஃபுகள் முரண்பாடுகள் உலமாக்களுக்கு மத்தியில் ஏற்படும், மதுஹபுகளுக்கு மத்தியில் ஏற்படும். இதை நாம் எவ்வாறு என்றால் பாராட்டப்படக்கூடிய விஷயம் அல்ல. ஹிலாஃப் எங்கே ஹிலாஃப் நடந்தாலும், முரண்பாடுகள் எங்கே இருந்தாலும் அது இகழப்பட வேண்டியதுதான், புகழப்படக்கூடியது அல்ல. ஆனால் முடிந்த அளவு ஒற்றுமையை நாம் நிலைநாட்ட வேண்டும். ஆனால் தலீல் ஆதாரத்தை பார்க்க வேண்டும். ஆதாரத்தை பார்த்து எது சிறந்ததாக, எது சத்தியத்திற்கு மிக நெருக்கமாக, எது சத்தியமாக இருக்கிறது, மற்றதை காட்டிலும் மற்ற கூற்றுகளை காட்டிலும் ஃபிக்ஹ் விஷயங்களில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதை நாம் எடுத்து செயல்படுத்துவது நம் மீது கடமையாக இருக்கிறது. அதில் என்னுடைய மதுஹப் இதுதான், என்ன ஆனாலும் சரி, மார்க்கத்துக்கு முரணானாலும் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரணானாலும் நான் என் மதுஹப் சொல்வதை தான் கேட்பேன் என்பதை தான் மார்க்கம் இங்கே தடை செய்கிறது. அதனால் அல்லாஹ்வின் அடியார்களை இப்போது நாம் ஒரு சில நுணுக்கமான விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். அதை நாம் பார்ப்போம் பிஇத்னில்லாஹ். முதல் விஷயம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுநீர் கழிக்காதீர்கள், அங்கே நீங்கள் குளிக்காதீர்கள், உடலை மூழ்கி குளிக்காதீர்கள், அல்லது மற்றொரு அறிவிப்பில் வரும் பொழுது ஜுனுபாக குளிப்பு கடமையானவராக இருக்கக்கூடியவரும் அதிலே நீங்கள் குளிக்காதீர்கள் என்று வரக்கூடிய இந்த தடை என்பது பாவம். இந்த தடையை ஒருவர் அதை செய்து விட்டால், இந்த தடை செய்யப்பட்டது
அதை செய்துவிட்டால் அவருக்கு பாவம் ஏற்படக்கூடிய அந்த ஹராமான தடை செய்யப்பட்டதா அல்லது மக்ரூஹா? ஏனெனில் மக்ரூஹ் என்றால் என்ன, கராஹியத் என்றால் என்ன? மக்ரூஹ் என்றாலும் அதை செய்யாமல் இருப்பது தான், அதை செய்யக்கூடாது. ஆனால் அதை செய்துவிட்டால் அவர் மீது பாவமாகுமா? பாவமாகாது, அது வெறுக்கத்தக்க விஷயமாக இருக்கும். ஆனால் அதுவே நாம் தஹ்ரீம் என்று சொன்னால் தடுக்கப்பட்டது என்றால் தடுக்கப்பட்டது, அவ்வளவுதான். அதை நாம் ஒருவர் அதிலே போய் ஒருவர் என்ன செய்கிறார், ஒருவர் சிறுநீரை கழித்து விட்டார் என்றால் அந்த சிறுநீரை கழித்ததினால் அவர் மீது என்னவாகும், அவர் பாவத்தாளியாகிவிடும். ஏனெனில் இது ஹராம் என்று வந்துவிடும். இப்போது இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது தஹ்ரீமா அல்லது கராஹாவா, இது ஹராமா அல்லது மக்ரூஹா? அப்படி என்றால் இதில் உலமாக்கள் வேறுபடுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே நீங்கள் சிறுநீர் கழிக்காதீர்கள் என்று சொல்வது மக்ரூஹா. அப்படி என்றால் என்ன மக்ரூஹ் என்றால்? அப்படி என்றால் வெறுக்கத்தக்கது. செய்வதா என்றால் செய்யலாம், ஆனால் இது வெறுக்கத்தக்கது, செய்யாமல் இருக்க வேண்டும். ஒருவேளை ஒருவர் செய்துவிட்டால் அது பாவமாகாது, அவர் அதற்கு குற்றம் பிடிக்கப்பட மாட்டார் என்ற அந்த மக்ரூஹா அல்லது அல்ல, இது ஹராம், செய்தால் நீங்கள் உங்களுக்கு பாவம் ஏற்பட்டுவிடும் என்பதா? இதை விளக்க உரையாளர் எவ்வாறு விளக்குகிறார்கள் என்பதை பார்ப்போம். மாலிக்கியா, அதாவது மாலிக் மத்ஹபில் எழுதி கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, ஃபிக்ஹுகளை எழுதாமல் நம்மால், அதாவது நாம் ஏற்கனவே முலஹஸுல் ஃபிக்ஹ் போன்ற புத்தகங்கள் எல்லாம் மேலோட்டமான ஃபிக்ஹ் சட்டங்கள் எல்லாம் பார்த்து விட்டோம். படிக்கக்கூடிய கல்வி மாணவர்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள் எழுதினால் மட்டும்தான், மாணவிகள் எழுதினால் மட்டும்தான் ஃபிக்ஹுடைய விஷயங்களில் ஒருவர் உற்று நோக்க முடியும். ஏனெனில் இதிலே கூற்றுகள் வரும். அந்த கூற்றுகள் யார், இந்த கூற்றை யார் கூறினார்கள், இந்த கூற்றை யார் கூறினார் என்பதை இன்னும் ஆழமாக நாம் சொல்ல போவதில்லை. இந்த புத்தகத்தில் என்ன கொடுக்கப்பட்டுள்ளதோ அதை மட்டும்தான் நாம் உங்களிடம் கூறப்போகிறோம். வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. அதாவது இது ஹராமா அல்லது மக்ரூஹா, இது ஹராமா அல்லது வெறுக்கத்தக்கதா என்பதை பார்க்கும் பொழுது மாலிக்கியா, அதாவது மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களின் மத்ஹப், மாலிக்கியா மத்ஹப் என்று சொல்லுவோம். ஏனெனில் இமாம் மாலிக் என்று சொல்வதை விட மாலிக்கியா என்று சொன்னால், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், ஒரு ஃபிக்ஹ் விஷயங்களிலே அல் மாலிக்கியா என்று குறிப்பிடப்படுகிறது என்றால் உடனடியாக அது இமாம் மாலிக்குடைய கூற்று என்று நாம் முடிவு செய்துவிடக்கூடாது. அது இமாம் மாலிக்குடைய கூற்றாக இருக்கலாம், அல்லது இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களுக்கு பின்னால் வந்த அவர்களுடைய மாணவர்கள், பின்பு அவர்கள் வாழையடி வாழையாக வரக்கூடிய அவர்களுடைய அடுத்தடுத்த மாணவர்கள், பின்பு அவர்களுடைய மாணவர் என்று உருவாகப்படக்கூடிய அந்த மத்ஹபுடைய கூற்றாக இருக்கலாம், நிறைய அறிஞர்களினுடைய கூற்றாக இருக்கலாம். அதனால் மத்ஹப் என்று சொன்னால் இவ்வாறு தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மாலிக்கியா மத்ஹப், மாலிக்குடைய மத்ஹப், அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இதை மக்ரூஹ் என்று சொல்கிறார்கள், இது மக்ரூஹ் தான். ஆனால் ஹனாபிலா, ஹம்பலி மத்ஹபும் ஸாஹிரியா மத்ஹப் என்றால் தாவூத் அஸ்-ஸாஹிரி, இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லா அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய மத்ஹப் இதை என்னவென்று சொல்கிறார்கள், இல்லை இது தஹரீம், இது ஹராமை தான் குறிப்பிடுகிறது என்று குறிப்பிடுகிறார்கள். வதஹப பாதுல் உலமா இலா அன்னஹு முஹர்ரமுன் ஃபில் கலீல் மக்ரூஹுன் ஃபில் கஸீர். அல்லாஹ்வின் அடியார்களே, இன்னும் சில உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இது மக்ரூஹா ஹராமா என்று கேட்கப்படும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், சில உலமாக்கள் இந்த தண்ணீரையே இரண்டாக பிரிக்கிறார்கள். அந்த தண்ணீர், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், சிறுநீர் கழிக்கக்கூடிய தண்ணீர் சிறிய குறைவான தண்ணீராக இருந்தால் அது ஹராம், நிறைவான தண்ணீராக பெரிய அளவிலான தண்ணீரிலே ஒருவர் சிறுநீர் கழிக்கிறார் என்றால் அது மக்ரூஹ். இவ்வாறு தண்ணீரை இரண்டாக பிரித்து விடுகிறார்கள். இது என்ன தண்ணீரை இரண்டாக பிரிப்பது, அதை நாம் பின்னால் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நூலாசிரியர் பின்பு என்ன குறிப்பிடுகிறார் என்றால் வதாஹிருன் நஹி, அதாவது வெளிப்படையாக இந்த ஹதீஸ் நமக்கு சொல்வது என்னவென்று பார்த்தால் அது குறைவான தண்ணீராக இருந்தாலும் சரி அல்லது நிறைய அளவிலான தண்ணீராக இருந்தாலும் சரி, இரண்டிலுமே இது ஹராம் என்பதைத்தான் நம்மால் இந்த ஹதீஸ் நமக்கு காட்டுகிறது, புரிந்து கொள்ள முடிகிறது என்று விளக்க உரையாளர் விவரிக்கிறார்கள். அப்படி என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, மாலிக்கியா மத்ஹபிலே இந்த தண்ணீரிலே இவ்வாறு சிறுநீர் கழிப்பது இதெல்லாம் மக்ரூஹாக இருக்கிறது. ஹனாபிலா, ஹம்பலி மத்ஹப், இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லா அவர்களுடைய மத்ஹபும் ஸாஹிரியா மத்ஹபுலும் இது தஹ்ரீம், இது ஹராம் என்று குறிப்பிடுகிறார்கள். சில உலமாக்கள் இந்த தண்ணீரை இரண்டாக பிரித்து விட்டார்கள். அது சிறிய அளவிலான தண்ணீர், பெரிய அளவிலான தண்ணீர் என்று பிரித்து, சிறிய அளவிலான தண்ணீர் என்றால் அது ஹராம், பெரிய அளவிலான தண்ணீர் என்றால் அது மக்ரூஹ், பாவமாக அது ஆகாது என்று குறிப்பிடுகிறார்கள். பெரிய அளவிலான தண்ணீரில் ஒருவர் சிறுநீர் கழித்து விட்டால் அது என்ன சிறிய அளவு பெரிய அளவு, அதை நாம் பின்னால் பார்ப்போம்.
நூலாசிரியர், அதாவது விளக்க உரையாளர் இங்கே என்ன குறிப்பிடுகிறார்கள்? இந்த தைசீர் அல்லாமுடைய நூல், இந்த நூலாசிரியர் என்ன குறிப்பிடுகிறார்கள்? இரண்டுமே, தண்ணீர் அது சிறிய அளவிலாக இருந்தாலும் சரி, பெரிய அளவிலாக இருந்தாலும் சரி, அது ஹராம், அதைத்தான் நமக்கு குறிக்கிறது. ஆனால் இந்த ஹதீஸில் ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. என்ன விதிவிலக்கு? இதில் நாம் இந்த இடத்திலே இந்த முரண்பாட்டை நாம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா, இதற்கு இடையில் இந்த தண்ணீரை நாம் உள்ளே கொண்டு வர மாட்டோம். எப்படி இருந்தாலும் அந்த தண்ணீர் அது சுத்தமான தண்ணீர் தான். அது என்ன? அல்மியா அல் முஸ்தப்ஹரா. அல்மியா அல் முஸ்தப்ஹரா என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, இத்திஃபாக்குல் உலமா, அதாவது கடல் நீர்கள், பெருங்கடல்கள் அல்லது பெரிய அருவிகள், பெரிய நீர்நிலையங்கள் அல்ல, கடல்கள், பெருங்கடல்கள் போன்ற அல்லது பெரிய ஆறுகள், இப்படிப்பட்ட இந்த பெரிய தண்ணீர்களே, இப்படிப்பட்ட பெரிய நிலவில் இருக்கக்கூடிய இந்த தண்ணீர்கள் எல்லாம் எக்காரணத்திற்கும் அந்த தண்ணீரிலே ஒரு சிறுநீர் கழிப்பதினால் அந்த தண்ணீர் என்னவாகாது? அந்த தண்ணீர் பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அந்த தண்ணீர் அசுத்தமாகாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், நேரடியாக ஒரு கேள்விக்கு செல்வோம். ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், சிறுநீர் கழிக்கப்பட்ட ஒரு தண்ணீர், அந்த தண்ணீர் அப்படி கழிக்கப்பட்டதினால் அந்த தண்ணீர் நஜிஸாக தண்ணீராக மாறுகிறதா அல்லது இன்னும் அது சுத்தமான தண்ணீராக தான் இருக்கிறதா? ஏனெனில் தண்ணீர் என்றாலே அது என்ன? அது தூய்மைதான். அல் அஸ்லு ஃபில் மியாஹ் தஹாரா. தண்ணீர் என்றாலே அது தூய்மைதான் அடிப்படை. அப்படி என்றால் தண்ணீரில் ஒருவர், அல்லாஹ்வின் அடியார்கள் நன்றாக கவனித்து, தண்ணீரில் ஒருவர் நான் சொல்லும் பொழுது நீங்கள் எந்த தண்ணீரை கூட யோசிக்கலாம். அருவியை, நீங்கள் ஒரு சிறிய குட்டையை யோசிக்கலாம், அல்லது ஒரு வாளிக்குள் இருக்கக்கூடிய தண்ணீர், ஒரு பக்கெட்டுக்குள் இருக்கக்கூடிய தண்ணீரை நீங்கள் யோசிக்கலாம், அல்லது எப்படிப்பட்ட தண்ணீரை கூட நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் கடலை நீங்கள் யோசித்தாலோ, அல்லது பெருங்கடல்கள் போல தண்ணீர்களை யோசித்தாலோ, அல்லது பெரிய பெரிய தண்ணீர்கள், அதாவது பெரிய அளவிலான தண்ணீர்கள், முக்கியமாக இந்த அருவிகள் அல்லது நதிகள் அல்லது கடல்கள், பெருங்கடல்கள், இப்படிப்பட்ட தண்ணீரை நீங்கள் யோசித்தால் இதில் எந்த விதமான ஹிலாஃபும் இல்லை உலமாக்கள் மத்தியிலே. இந்த தண்ணீர்களில் என்னவாகும்? இந்த பெரும் தண்ணீரில் ஒரு சிறுநீர் கழிப்பதினால் அந்த தண்ணீர் அசுத்தமாகாது என்பதை குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், கவனித்துக் கொள்ளுங்கள். இது அல்லாத மற்ற தண்ணீரில் ஒருவர் சிறுநீர் கழித்தால் அந்த தண்ணீர் அசுத்தமான தண்ணீராக மாறிவிடுமா அல்லது அந்த தண்ணீர் சுத்தமாகத்தான் இருக்குமா என்றால், முதல் விஷயம், அந்த தண்ணீரிலே நஜிஸ் கலந்ததினால் அந்த தண்ணீர் மாறிவிட்டதென்றால் எப்படி மாறும்? அந்த தண்ணீருடைய நிறம் அல்லது அந்த தண்ணீருடைய சுவை அல்லது அந்த தண்ணீருடைய வாசம், இது கவனித்துக் கொள்ளுங்கள். தஅமுஹு வரிஹு வலௌனுஹு. அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றுடைய தன்மை மாறிவிட்டதென்றால், அந்த நஜிஸ் கலந்ததினால் அந்த நஜிஸான அந்த விஷயம், அது சிறுநீராக இருக்கலாம் அல்லது மலமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, எந்த நஜிஸாக இருந்தாலும் சரி, அந்த தண்ணீரில் கலந்து விட்டால், அப்படி கலந்து விட்டதினால் அந்த தண்ணீருடைய அதனுடைய அடிப்படை நிறமோ அல்லது வாசமோ அல்லது சுவையோ மாறிவிட்டதென்றால் இங்கே அந்த தண்ணீர் நஜிஸாக ஆகிவிடுகிறது. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த தண்ணீர் குறைந்த தண்ணீராக இருக்கட்டும் அல்லது பெரிய அளவிலான தண்ணீராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி. இங்கே தான் உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒரு பெருங்கடலில் ஒருவர் சிறுநீர் கழித்தால் அந்த பெருங்கடல் மாறப்போகிறதா? அந்த பெருங்கடல் மாறாது. உடனடியாக என்னதான் அதிலே நாம் ஒருவர் சிறுநீர் கழித்தாலும் உடனடியாக அது கலந்து அந்த சிறுநீர் இருக்கக்கூடிய அந்த இடமே தெரியாமல் ஆகிவிடும். அதனால்தான் இந்த பெருங்கடல்கள் தண்ணீர், மியா உல் முஸ்தப்ஹரா என்று சொல்லப்படக்கூடிய இந்த தண்ணீரை இந்த முரண்பாட்டுக்குள் உள்ளே கொண்டு வரவே இல்லை உலமாக்கள். கடல்கள், பெருங்கடல்களில் இருக்கக்கூடிய தண்ணீரை பற்றி நாம் இங்கே பேசவில்லை. மாறாக சரி, பெரிய தண்ணீர், பெரிய அளவிலான தண்ணீர்கள், சிறிய அளவிலான தண்ணீர்கள் என்றால் அந்த கடல்களை, பெருங்கடல்களை குறிக்காத தண்ணீர்களை பற்றி நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். இப்போது தண்ணீருடைய அந்த அடிப்படை சிஃபத்துகள் நாம் சொன்ன அந்த மூன்றில் ஏதாவது ஒன்று, சுவை, நிறம், வாசம், ஏதாவது ஒன்று மாறிவிட்டது என்றால் அந்த தண்ணீர் குறைந்த தண்ணீராக இருக்கட்டும் அல்லது பெரிய அளவிலான தண்ணீராக இருக்கட்டும், அந்த தண்ணீர் நஜிஸாக ஆகிவிடுகிறது. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இது இஜ்மா. இது முதல் விஷயம். அடுத்த இரண்டாவது விஷயம் என்னவென்றால்,
நிறைய பெரிய தண்ணீராக இருக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, அதற்கு முன்னால் இந்த பெரிய தண்ணீரை பற்றி பேசும் பொழுது நான் நேரடியாக சிறிய தண்ணீர் என்றால் என்ன, பெரிய தண்ணீர் என்றால் என்ன, இதை பற்றி விவரிக்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தது போல், இதா கான அல் மாஉ குல்லத்தைன் லம் யஹ்மிலில் ஹபஸ், ஹதீஸ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தண்ணீர் குல்லத்தைன், குல்லத்தைன் என்ற அளவு, பெரிய இரண்டு நீர் கையால் பிடிக்கக்கூடிய அந்த நீர் தொட்டிகள் அளவிற்கான அந்த தண்ணீராக அது இருந்தது என்றால் அந்த தண்ணீர் அசுத்தத்தை பிடிக்காது, அசுத்தத்தை தாங்காது, அதில் அசுத்தம் இருக்காது என்று சொல்கிறார்கள். இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்துத்தான் சிறிய அளவிலான தண்ணீர், பெரிய அளவிலான தண்ணீர் என்று உலமாக்கள் விவரிக்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், சுருக்கமாக உங்களுக்கு சொன்னால், இந்த ஹதீஸுல் குல்லத்தைன், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தண்ணீர் நஜிஸை பிடிக்கும் அல்லது ஒரு நஜிஸை பிடிக்காது என்பதை எவ்வாறு விவரிக்கிறார்கள் என்றால், குல்லத்தைன், இரண்டு நீர் தொட்டிகள். அந்த இரண்டு நீர் தொட்டிகள் என்றால் இப்போது நாம் வைத்திருக்கிற நீர் தொட்டிகள் அல்ல. அன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் காலத்தில் தண்ணீரை எடுத்துச் செல்வதற்கும் தண்ணீரை பருகச் செய்வதற்கும் அவர்கள் வெளியும் அங்கும் இங்கும் எடுத்துச் செல்வது, இன்று குடம் என்று சொல்கிறோம் அல்லவா, நாம் பயன்படுத்தக்கூடிய குடம், தண்ணீர் குடங்கள், அதே போல அங்கே கல்லஹ், அதே போல குல்லத்தைன் என்று குல்லா என்று இருக்கக்கூடிய தண்ணீர் தொட்டிகளை அவர்கள் வைத்திருந்தார்கள், குடங்களை, பெரிய தண்ணீர் குடங்களை வைத்திருந்தார்கள். அந்த காலத்தில் எந்த தண்ணீர் குடமாக அவர்களுக்கு மத்தியில் வழக்கமாக பயன்படுத்தப்பட்டதோ அதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். அதில் எத்தனை குடம்? 2 குடங்கள், குல்லத்தைன். அந்த 2 குடங்கள் அளவிற்கு தண்ணீர் இருந்தால், அந்த 2 குடங்கள் அளவிற்கு, அந்த அளவிற்கு தண்ணீர் இருந்தால் நஜிசுகள் உள்ளே வந்தால் அந்த தண்ணீர் அசுத்தமாகாது. அப்படி என்றால் என்ன? அந்த 2 குடங்களுடைய அளவிற்கு கீழ் தண்ணீருக்குள் ஏதாவது ஒரு நஜிசு உள்ளே வந்து விட்டால் அந்த தண்ணீர் அசுத்தமாகிவிடும் என்பதுதான் இந்த ஹதீஸ் நமக்கு காட்டுகிறது. இதை வைத்துத்தான் உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அப்படி என்றால் இந்த தண்ணீருடைய குறைந்த அளவிலான தண்ணீர், பெரிய அளவிலான தண்ணீர், அல் மாவுல் கலீல் வல் மாவுல் கசீர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த 2 தண்ணீரை அளவை உலமாக்கள் எவ்வாறு கணக்கிட்டார்கள் என்றால், இந்த ஹதீஸை வைத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த குல்லத்தைன், அந்த 2 தண்ணீர் குடங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அளவை நாம் கண்டுபிடித்து விட்டால், அந்த அளவில் தண்ணீர் வந்து விட்டால் அது பெரிய அளவிலான தண்ணீர், அதற்கு கீழ் இருந்து விட்டால் அது சிறிய அளவிலான தண்ணீர். அது எவ்வாறு அந்த அளவை இப்போது நாம் கணக்கிடுவது? அந்த குல்லத்தைன், அது ஒரு பெரிய விளக்கம் இருக்கிறது. ஆனால் அந்த விளக்கத்தை சொல்லக்கூடிய நேரமும் காலமும் இது அல்ல என்பதை நான் உறுதியாக நினைக்கிறேன். சுருக்கமாக சொன்னால் 300 லிட்டர், கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த ஹதீஸிலிருந்து நமக்கு கிடைத்த இப்போடைய அந்த அளவு 300 லிட்டர், ஏறத்தாழ 300 லிட்டர் தண்ணீர் இருந்தால், 300 லிட்டர் என்றால் யோசித்து பாருங்கள், 300 லிட்டர் தண்ணீர் இருந்தால் அது அல் மாவுல் கசீர், பெரிய அளவிலான தண்ணீர். 300க்கு கீழ் இருந்தால் அது சிறிய அளவிலான தண்ணீர். புரியும் என்று நான் நம்புகிறேன். அப்படி என்றால் என்ன? அந்த ஹதீஸின் படி பார்த்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 பெரிய குடங்கள் என்று சொல்லக்கூடிய குல்லத்தைன், அப்படி என்றால் நமது காலத்தில் 300 லிட்டர் தண்ணீருக்குள் 300 லிட்டர் வரை தண்ணீர் வந்து விட்டது என்றால், அதற்குள் ஒரு நஜிஸ் உள்ளே செல்கிறது என்றால் அந்த தண்ணீர் அசுத்தமாகாது. அப்படி என்றால் என்ன? 300க்கு கீழ் நஜிஸ் உள்ளே வந்து விட்டது என்றால் அந்த தண்ணீர் அசுத்தமாகிவிடும் என்று இந்த ஹதீஸ் நமக்கு விளக்குகிறது. ஆனால் இங்கே அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம், அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு இஜ்மாவை நாம் பார்த்தோம். தண்ணீர் குறைவாக இருந்தாலும் சரி, நிறைவாக இருந்தாலும் சரி, அந்த தண்ணீருடைய வாசமும் நிறமும் அல்லது அதோடைய சுவையோ மாறிவிட்டது என்றால், நஜிஸ் ஏற்பட்டு என்றால், அது குறைந்த தண்ணீராக இருந்தாலும் சரி, நிறைய அளவிலான தண்ணீராக இருந்தாலும் சரி, அந்த தண்ணீர் நஜிஸான தண்ணீராக ஆகிவிடும். ஏனெனில் மாறிவிட்டது. இந்த சட்டத்தை அந்த ஹதீஸுக்குள் பொருத்தி பார்க்க வேண்டும். அதை பொருத்தி பார்க்காமல் நாம் பார்க்க கூடாது என்று உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். ஏனெனில் அந்த ஹதீஸை பொறுத்தவரை 300 லிட்டரான தண்ணீருக்குள் அசுத்தம் உள்ளே நுழைந்து விட்டது என்றால் அந்த தண்ணீரிலே அசுத்தம் பிடிக்காது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். ஆனால் அதே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மற்ற விஷயங்கள், மற்ற ஹதீஸ்களை நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். என்ன ஹதீஸ்? அந்த தண்ணீரிலே உள்ளே புழுந்து அந்த 300 லிட்டரான தண்ணீர், பெரிய அளவிலான தண்ணீர் நஜிஸ் உள்ளே நுழைந்து
நஜிஸில் உள்ளே நுழைந்ததினால் அந்த 300 லிட்டரின் தண்ணீருடைய நிறமோ அல்லது சுவையோ அல்லது மனமோ மாறிவிட்டது என்றால் இப்போது நாம் என்ன செய்வோம்? இல்லை, இன்னும் இந்த தண்ணீர் சுத்தமாக தான் இருக்கு என்று சொல்வோமா? சொல்ல மாட்டோம். ஏன்? ஏனெனில் இஜ்மா இருக்கிறது. உலமாக்கள், இந்த இஸ்லாமிய உம்மத் ஏகோபித்த கருத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கற்ற ஒரு அடிப்படை காயிதா, ஒரு அடிப்படை விதி, ஒரு அடிப்படை சட்டம் என்றால் தண்ணீர் நிறையவாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் இந்த கணக்கெல்லாம் இந்த இடத்தில் நாம் கொண்டு வர மாட்டோம். ஏனெனில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த அடிப்படை சட்டம் என்றால் என்னவென்றால், தண்ணீருடைய நிறமோ சுவையோ மனமோ மாறிவிட்டதென்றால் அந்த தண்ணீர் அங்கே அந்த இடத்திலே நஜிசான தண்ணீராக பயன்படுத்த முடியாத தண்ணீராக அது மாறிவிடும். இந்த சட்டத்தை நாம் முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பின்புதான் இந்த ஹதீஸை நாம் உற்று நோக்க வேண்டும். புரிகிறதா? அல்ஹம்துலில்லாஹ். ஒருவேளை மாறவில்லை, அப்போதுதான் இந்த ஹதீஸ் நமக்கு வருகிறது. 300 லிட்டராக இருக்கக்கூடிய அந்த தண்ணீருக்குள் நுழைந்து விட்டது. இப்போது ஒருவர் பார்க்கிறார், நஜிஸ் உள்ளே போய்விட்டது, ஆனாலும் தண்ணீர் நிறமும் எதுவும் மாறவில்லை என்றால் அவர் என்ன செய்து கொள்ளலாம்? அந்த தண்ணீரை தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஏனெனில் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், அந்த தண்ணீர் 300 லிட்டரை அடைந்ததினால் அந்த தண்ணீர் என்ன ஆகாது? அசுத்தத்தை தாங்காது, அசுத்தத்தை அது பிடிக்காது என்று புரிந்து கொண்டார்கள். அதுவே ஒருவேளை 300 லிட்டருக்கு குறைவாக நஜிஸ் உள்ளே செல்கிறது என்றால் என்னவாகும்? இப்போதுதான் அடுத்த கேள்வி. அல்ஹம்துலில்லாஹ். 2 விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். முதல் விஷயம், தண்ணீர் நிறைய தண்ணீராக இருந்தாலும் 300 லிட்டராக இருந்தாலும் சரி, இப்போது உங்களுக்கு பெரிய தண்ணீர் சிறிய தண்ணீர் என்ன என்பது புரிந்துவிட்டிருக்கும். 300 லிட்டரான தண்ணீராக இருந்தாலும் சரி அல்லது 300க்கு கீழ் இருக்கக்கூடிய குறைந்த அளவிலான தண்ணீராக இருந்தாலும் சரி, 3 வண்ணமோ அல்லது சுவையோ அல்லது மனமோ மாறிவிட்டதென்றால் அந்த தண்ணீர் அசுத்தமான தண்ணீர். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், அவ்வாறு மாறாமல் 300 லிட்டர் பெரிய அளவிலான தண்ணீர் 300 லிட்டரிலிருந்து ஆரம்பமாகிறது. அந்த பெரிய அளவிலான தண்ணீரில் நஜிஸ் உள்ளே சென்று அந்த தண்ணீரை மாற்றவில்லை என்றால் அந்த தண்ணீரை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதில் எந்த தவறும் இல்லை. இது இரண்டாவது விஷயம். இப்போது மூன்றாவது விஷயத்திற்கு வருவோம். 300 லிட்டருக்கு குறைந்து, அதாவது சிறிய அளவிலான தண்ணீர். ஏனெனில் நமக்கு பெரிய அளவு சிறிய அளவு என்பதுடைய அந்த அளவீடு எதன்பால் இருக்கிறது? 300 லிட்டரை கொண்டுதான் இருக்கிறது. 300 லிட்டர் என்றால் அதற்கு மேலே என்றால் அது பெரிய அளவிலான தண்ணீர், 300 லிட்டருக்கு கீழ் என்றால் அது சிறிய அளவிலான தண்ணீர். இப்போது சிறிய அளவிலான தண்ணீரை நாம் பார்த்தோம் என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இப்போது இந்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்கிறது? இந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது? 300 லிட்டரான தண்ணீருக்குள் தண்ணீர் அசுத்தத்தை தாங்காது என்றால் 300 லிட்டருக்கு கீழுள்ள தண்ணீர் அசுத்தத்தை தாங்கும் என்ற ஒரு மறைவான ஒரு விளக்கம் நமக்கு இந்த ஹதீஸின் மூலமாக கிடைக்கிறதா அல்லவா? ஏனெனில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னது 300 லிட்டர், அதாவது குல்லத்தைன் என்று வந்திருக்கக்கூடிய அந்த நமக்கு 300 லிட்டர். ஹதீஸுடைய அர்த்தம் குல்லத்தைன். இந்த குல்லத்தைனுடைய தண்ணீருக்குள் நஜிஸ் புகுந்தால் அந்த நஜிஸை அந்த தண்ணீர் என்ன செய்துவிடும்? இல்லாமல் ஆக்கிவிடும், அதை பிடிக்காது. அப்படின்னா நமக்கு என்ன சொல்ல வருகிறது இந்த ஹதீஸ்? அதற்கு கீழ் இருந்தால் நஜிஸை பிடிக்கும், நஜிஸை நமக்கு எடுத்து காண்பிக்கும். இங்கேதான் உலமாக்கள் மறுபடியும் வேறுபடுகிறார்கள். என்ன வேறுபடுகிறார்கள் என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் வல் ஹஸன் அல் பஸ்ரி வப்னுல் முஸய்யிப் வஸ்ஸௌரி வதாவூத் வமாலிக் வல் புகாரி, இவர்கள் எல்லாம், இந்த உலமாக்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள்? பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இந்த ஹதீஸை பொறுத்தவரை சில சஹாபாக்கள், இப்னு உமர் வ முஜாஹித், அதாவது முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ், அந்த மாபெரும் தாபிஇ, வல் ஹனஃபியா வல் ஷாஃபிஇய்யா வல் ஹனாபிலா, மத்ஹபிலே ஹனஃபி மத்ஹப், ஷாஃபிஇ மத்ஹப், ஹன்பலி மத்ஹப், இவர்கள் முக்கியமாக இந்த 3 மத்ஹபுகளும், இன்னும் சொல்ல போனால் அதற்கு முன்னால் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூற்றாக இருக்கிறது, சிறிய அளவிலான தண்ணீருக்குள் நஜிஸ் புகுந்து விட்டதென்றால் அந்த தண்ணீருடைய நிறமோ அல்லது தண்ணீருடைய சுவையோ அல்லது தண்ணீருடைய மனமோ மாறவில்லை என்றாலும் சரி, சிறிய அளவிலான தண்ணீருக்குள் நஜிஸ் புகுந்தாலே சரி, அந்த தண்ணீர் அசுத்தமான தண்ணீராக மாறிவிடுகிறது என்று சொல்கிறார்கள். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள்.
தண்ணீரை நாம் அந்த தண்ணீருக்குள் அது புகுந்து, சிறிய அளவிலான தண்ணீருக்குள் நஜிசுகள் புகுந்து அந்த தண்ணீரை இது மாற்றவில்லை என்றாலும், நிறமோ மனமோ அல்லது சுவையோ மாறவில்லை என்றாலும் அந்த தண்ணீர் தண்ணீராகவே தான் இருக்கும். அப்படி இருந்தும் அது சிறிய அளவிலான தண்ணீராக இருக்கிறது, அவ்வளவுதான். சிறிய அளவிலான தண்ணீருக்குள் நஜிஸ் புகுந்தாலே போதும், தண்ணீர் மாற வேண்டும் என்ற அவசியம் எல்லாம் இல்லை, புகுந்தாலே போதும். அந்த தண்ணீரை நாம் பயன்படுத்தக்கூடாது என்று இந்த நாம் சொன்ன அந்த ஹதீஸை கொண்டு மத்ஹபு ஷாஃபிய்யா வல் ஹனஃபியா வல் ஹம்பலி, ஹனாபிலா இவர்கள் எல்லோரும் இந்த கூற்றிலே இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் மாபெரும் சஹாபி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த கூற்றில் இருக்கிறார்கள். ஏனெனில் ஹதீஸ் நமக்கு என்ன சொல்கிறது? 300 லிட்டர் தண்ணீரில் நஜிஸை பிடிக்கிறது. 300க்கு கீழே இருப்பது என்றால் நஜிஸை என்ன செய்யும்? நஜிஸை அது காட்டிவிடும். அப்படி என்றால் அந்த தண்ணீரை பயன்படுத்தக்கூடாது. ஏனெனில் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தான் தெளிவாக சொல்லிவிட்டார்களே, 300 லிட்டர் தண்ணீரிலே நஜிஸ் இருக்காது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? 300 லிட்டரில் கீழ் இருக்கக்கூடிய தண்ணீருக்கும் நஜிஸ் இருக்கும் என்ற விளக்கத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வின் அடியார்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பித்து இப்னு அப்பாஸ், இன்னும் சொல்ல போனால் மாபெரும் தாபிகளாக இருக்கக்கூடிய ஹசன் அல் பஸ்ரி, இப்னுல் முஸையிப், வஸ்ஸௌரி போன தாவூத் வல் மாலிக் வல் புகாரி ரஹிமஹுல்லா, அதாவது இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா, இமாம் அல் புகாரி, இன்னும் சொல்ல போனால் மதுஹபிலே பெரும்பாலான 3 மதுஹபுகளும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கூற்றுக்கு முரண்படுகிறார்கள். அதை தான் நாம் முதலில் பார்த்தோம். என்ன சொல்கிறார்கள் என்றால், அந்த சிறிய அளவிலான தண்ணீரில் நஜிஸ் புகுந்தாலும் அந்த தண்ணீருடைய நிறமோ சுவையோ மனமோ மாறாத வரை அந்த தண்ணீர் சுத்தமான தண்ணீர் தான் என்று குறிப்பிடுகிறார்கள். இது என்ன யாருடைய கூற்றாக இருக்கிறது? இது இது மத்ஹபுடைய ஹனஃபியா மத்ஹபோ அல்லது ஷாஃபி மத்ஹபோ ஹனஃபி மத்ஹபோ ஹம்பலி மத்ஹபுடைய கூற்று அல்ல. இது யாருடைய கூற்று என்றால் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா, மாலிகியா மத்ஹபுடைய இமாம் அவர்களுடைய கூற்றாக, இமாம் புகாரி ரஹிமஹுல்லா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் அவர்கள் போன்ற மாபெரும் சஹாபாக்களுடைய கூற்றாக இருக்கிறது. இப்போது என்ன சொல்வார்கள்? நீங்கள் அவ்வாறு சொல்ல முடியும்? என்ன காரணம்? எப்படி சொல்ல முடியும்? அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொல்லிவிட்டார்களே, 300 இந்த இரண்டு நீர் குடங்களிற்குள் இருக்கக்கூடிய தண்ணீரிலே அசுத்தம் இருக்காது. அப்படி என்றால் அதற்கு கீழ் இருக்கக்கூடிய தண்ணீரில் அசுத்தம் இருக்கும் என்ற ஹதீஸை நாம் என்ன செய்வது என்று சொல்லும் பொழுது, இதற்கு முரண்படக்கூடிய, அதாவது சிறிய அளவிலான தண்ணீருக்குள் நஜிசுகள் உள்ளே சென்றாலும் சரி, அந்த தண்ணீருடைய தன்மைகள் மாறாத வரை சிறிய அளவிலான தண்ணீரும் சுத்தமாகத்தான் இருக்கும் என்பதை சொல்லக்கூடிய இந்த உலமாக்கள் என்ன தலீல் சொல்கிறார்கள் என்றால், அபூ தாவூத் திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அல் மாஉ தஹூருன் லா யுனஜ்ஜிசுஹு ஷை, அல் மாஉ தஹூருன் லா யுனஜ்ஜிசுஹு ஷை. இந்த தண்ணீர் என்பது பொதுவாகவே தண்ணீர் என்றாலே அது சுத்தமானதுதான். லா யுனஜ்ஜிசுஹு ஷை அப்படி என்றால் என்ன? எதுவும் அந்த தண்ணீரை என்ன செய்யாது? நஜிசாக்காது. எந்த விஷயமும் அந்த தண்ணீரை நஜிசாக்காது. இதை மிகப்பெரிய தலீலாக எடுக்கிறார்கள். ஏனெனில் அசுத்தம் கலந்தது, ஆனால் அந்த அசுத்தம் கலந்ததினால் அந்த தண்ணீருடைய தன்மைகள் ஏதாவது மாற்றப்பட்டதா? மாறவில்லை என்றால் அந்த தண்ணீரை பயன்படுத்தவில்லை, எந்த தவறு இருக்கிறது? ஏனெனில் நாம் அடிப்படை இஜ்மாவிலே நாம் பார்த்து விட்டோம், தண்ணீர் குறைந்ததாக இருந்தாலும் சரி, பெரிய அளவிலான தண்ணீராகவும் சரி, இந்த தன்மைகள் மாறிவிட்டது என்றால் அந்த தண்ணீரை பயன்படுத்த முடியாது. அதனால் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இதை கொண்டு என்ன சொல்கிறார்கள்? இந்த தண்ணீரிலே பொதுவாக தண்ணீரை எந்த ஒரு பொருளும் அசுத்தப்படுத்தாது. அப்படி என்றால் நீங்கள் ஏதாவது அசுத்தத்தை நஜிஸை கலந்தால் அந்த நஜிஸின் மூலமாக அந்த தண்ணீர் மாறிவிட்டது என்றால் இப்போது அந்த தண்ணீர் நஜிஸாக ஆகும். அது பொதுவான ஒரு அடிப்படை விஷயம். சிந்திக்கும் திறனை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அதன்பால் நாம் புரிந்து கொண்டோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அந்த தண்ணீருடைய நிறங்களோ அல்லது தண்ணீருடைய சுவையோ மனமோ மாறாத வரை அந்த தண்ணீரை, அது குறைந்த அளவிலான தண்ணீராக இருக்கட்டும், நஜிஸ் கலப்பதினால் மட்டுமே அதை நாம் பயன்படுத்தக்கூடாது என்பதை, நாம் சொல்லக்கூடாது என்பதை இந்த விஷயத்திலே உலமாக்கள் விளக்குகிறார்கள். இதுதான் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாவுடைய கூற்றாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா இவ்வாறு இந்த கூற்றை சரி காணுகிறார்கள். குறைந்த அளவிலான தண்ணீருக்குள் நஜிஸ் புகுந்து அந்த தண்ணீருடைய தன்மைகளை மாற்றாமல் இருக்கும் வரை அந்த தண்ணீரை பயன்படுத்துவதற்கு அனுமதி இருக்கிறது. அதற்கு முரண்படுபவர்களுக்கு எதிராக ஆதாரங்களை, ஹதீஸுகளை அடுக்குகிறார்கள் என்று விளக்க உரையாளர் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார்கள். ஏன் இந்த சட்டத்தை இப்போது ஏன் நாம் பார்த்தோம்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு பெரிய அளவிலான தண்ணீர் என்றால் என்ன, சிறிய அளவிலான தண்ணீர் என்றால் என்ன என்பதை பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து அந்த
பெரிய அளவிலான தண்ணீரோ சிறிய அளவிலான தண்ணீரோ எப்போது நஜிஸாகும் என்பதையும் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஹதீஸுக்கும் இந்த தண்ணீர் விஷயத்துக்கும் ஏன் இதை விளக்க உரையாளர் இந்த இடத்துல இதையெல்லாம் விளக்குகிறார் என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸை ஏன் சொல்கிறார் என்றால், யாரெல்லாம் குறைந்த தண்ணீருக்குள் நஜிஸ் உள்ளே சென்று விட்டாலே அந்த தண்ணீர் என்னவாகிவிடும், அசுத்தமாகிவிடும் என்பதற்கு இந்த ஹதீஸையும் தலீலாக வைக்கிறார்கள். ஏன் தலீலாக இதையும் வைக்கிறார்கள் என்றால், அல்லாஹ் தூதர் என்ன சொல்கிறார்கள், ஓடாத தண்ணீர், அதாவது ஓடாத தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீரில் நாம் சிறுநீர் கழிப்பது கூடாது என்றால், ஏன் சிறுநீர் கழிக்கக்கூடாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஏனெனில் அவ்வாறு நீங்கள் கழித்து விட்டீர்கள் என்றால் அந்த ஓடாத தண்ணீரை சிறிய அளவிலான தண்ணீராக எடுத்துக்கொள்கிறார்கள். ஓடாத தண்ணீரை சிறிய அளவிலான தண்ணீராகவும் எடுத்துக்கொள்கிறார்கள். அப்படி என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறார்கள். ஏன் தடுத்திருக்கிறார்கள்? ஏனெனில் அவ்வாறு ஏன் தடுத்ததற்கான காரணம், ஒருவர் அவ்வாறு செய்துவிட்டால் அந்த தண்ணீர் நஜிஸாக ஆகிவிடும், மற்றவர்கள் யாரும் பயன்படுத்த முடியாமல் ஆகிவிடும் என்பதை குறிப்பிடுகிறதற்காகத்தான் என்று இந்த ஹதீஸை ஆதாரம் காட்டுகிறார்கள். இந்த சிறிய அளவிலான தண்ணீருக்கு நஜிஸ் கலந்தால் அதை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்பவர்களுக்கு ஆதாரமாக. அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களை பாரக்கல்லாஹு ஃபீக்கும், واستدل الأولون بأدلة كثيرة وجابوا عن حديث الباب بأن النهي لتقريه على السقاه والواردين لا لتنجيسه. இன்னும் சொல்லப்போனால் இதற்கு எவ்வாறு மறுப்பு கொடுக்கிறார்கள் என்றால், அவ்வாறு அல்ல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தடுத்தது என்ன காரணம் என்றால், இந்த இடத்திலே அந்த தண்ணீரை குடிக்க வரக்கூடியவர்கள், ஓடாது தேங்கி நிற்கும் தண்ணீரை குடிக்கக்கூடியவர்கள், அதை பருகக்கூடியவர்களுக்கு அந்த தண்ணீரை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிவிடும். ஏனெனில் அந்த ஓடாது தேங்கி நிற்கும் என்றால் நஜிஸ் இன்னும் அந்த இடத்திலே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால தான் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அந்த இடத்திலே அந்த நஜிஸ் என்பது இருந்தால் அந்த தண்ணீரை மற்றவர்கள் பயன்படுத்த முடியாமல் போய்விடும் என்பதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை தடுத்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் இது மக்ரூஹ் என்பதையே இந்த இடத்திலே அவர்கள் விளக்குகிறார்கள். வல் ஹக்கு மா ذهب இலைஹி الأولون فإن مدار التنجس على التغير بالنجاسة قل الماء أو كثر وهذا هو اختيار شيخ الإسلام ابن تيمية رحمه الله. அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. அல தகையுர் பின் நஜாசதி, அதாவது தண்ணீர் பொதுவாக இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் சொன்னக்கூடிய இந்த சட்டத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். சிறிய அளவிலான தண்ணீராக இருந்தாலும் பெரிய அளவிலான தண்ணீராக இருந்தாலும் அந்த தண்ணீருடைய தன்மைகள் மாறாத வரை அந்த தண்ணீரை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். இதுதான் அடிப்படை சட்டம். இதுதான் இந்த ஹதீஸின் மூலமா நாம் விளங்க வேண்டும். அப்படி என்றால் இந்த ஹதீஸை கொண்டு வருவார்கள், இல்லையே தண்ணீரை மாறுகிறது மாறவில்லை என்றெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்லவில்லை. தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீரில் நீங்கள் குளிக்காதீர்கள், நீங்கள் அதிலே சிறுநீர் கழிக்காதீர்கள் என்றால் நாம் இங்கே ஏன் தண்ணீர் மாற வேண்டும், அதனுடைய தன்மைகள் மாற வேண்டும், மாறக்கூடாது என்றால் பார்க்க வேண்டும். அது தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீரில் அந்த தண்ணீரில் நஜிஸ் கலந்தாலே அந்த தண்ணீர் அசுத்தமான தண்ணீரா என்றுதானே முடிவு செய்ய வேண்டும் என்றால் உலமாக்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள். அல்ல, இங்கே ஹராமை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசவில்லை. ஹராம் என்றால் மட்டும்தான் நீங்கள் இதையெல்லாம் கொண்டு வர முடியும். இங்கே அவர்கள் கராஹியத்தை பற்றி பேசுகிறார்கள். இவ்வாறு நீங்கள் செய்து விட்டீர்கள் என்றால் அந்த தண்ணீர் நஜிஸாகும் என்பதற்காக அல்ல. ஏனெனில் அந்த தண்ணீர் என்ன நஜிஸாகிவிடும் என்பதற்காக அல்ல, மாறாக அதை மற்றவர்கள் என்ன செய்வார்கள், வெறுக்கும்படி ஆகிவிடும். சிறுநீர் கழித்த தண்ணீரில் எவ்வாறு நாம் மற்றவர்களை பயன்படுத்தி கொள்ள முடியும் என்ற இந்த மிக முக்கியமான ஒரு நோக்கத்திற்காகத்தான் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தடுத்தார்கள். அப்படி இல்லை என்றால் சிறிய அளவிலான தண்ணீரும் சரி, அந்த தண்ணீரினுடைய நிறமோ அதனுடைய மனமோ சுவையோ மாறாமல் இருக்கும் வரை நஜிஸ் அதிலே கலந்து விட்டால், அது மாறவில்லை என்றால் அந்த தண்ணீரை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதுதான் இதிலே சரியான கூற்றாக இருக்கிறது. அல்லாஹ்வே மிக நன்றாக இருந்திருக்கிறான். அல்லாஹ்வின் அடியார்கள் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் இறுதியாக நூலாசிரியர் சொல்கிறார்கள், மின் ஹாதா நஅலம அன்-ராஜிஹ் ஐதன் துஹூரியத்துல் மா அல் முக்தஸில் ஃபீஹி மினல் ஜனாபா. இன்னும் சொல்கிறார்கள், அப்படி என்றால் குளிப்பு கடமையான ஒருவர் அந்த தண்ணீரில் மூழ்கி குளித்து எந்திரித்து வருகிறார். இப்போது அந்த தண்ணீர் நஜிஸா? தண்ணீர் நஜிஸு கிடையாது என்பதையும் நாம் விலகிக் கொள்ள வேண்டும். அந்த தண்ணீர் குறைவான தண்ணீராக இருந்தாலும் சரியா? ஆமாம், குறைவான தண்ணீராக இருந்தாலும் சரி. ஆனால் இது இன்னும் சொல்கிறார்கள், ஹம்பலி மذஹப் இதற்கு முரண்பட்டு இருக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் தான் என்ன சொல்கிறார்கள், தண்ணீர் மாற வேண்டும், மாறவில்லை என்றெல்லாம் இங்கே பொருள் அல்ல. குறைவான தண்ணீருக்குள் நஜிஸ் உள்ளே புகுந்தாலே அந்த தண்ணீரை பயன்படுத்த முடியாது, அந்த தண்ணீர் நஜிஸ் தண்ணீராக மாறிவிடுகிறது என்று சொல்கிறார்கள் மذஹபிலே. யாருடைய மذஹப்? இந்த நூலை எழுதின விளக்க உரையாளர் அப்துர் ரஹ்மான் அல் பஸ்ஸாம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மذஹபான ஹம்பலி மذஹபிலே.
சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்கு முரணாகவே சத்தியத்தை நாட வேண்டும் என்பதற்காக அதற்கு முரணாகவே யார் அவர்கள் விளக்க உரையாளர் சொல்கிறார்கள், ஹிலாஃபன் லில் மஷ்ஹூர் மின் மத்ஹபினா, எங்களுடைய மத்ஹபுக்கு பெரும் மஷ்ஹூராக மிகவும் பிரசித்தி பெற்ற கூற்றுக்கு முரணாக நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறார்கள்? அது மட்டுமல்ல, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா மத்ஹபு ஷாஃபி ரஹிமஹுல்லாவுடைய மத்ஹபுக்கும் முரணாகத்தான் இது இருக்கிறது. என்ன? அந்த தண்ணீருக்குள் குளிப்பு கடமையானவர் அந்த தண்ணீருக்குள் உள்ளே மூழ்கி எந்திரித்து வெளியே வந்தால் அந்த தண்ணீர் என்னவாகி விடுகிறதாம்? நஜிஸாக ஆகிவிடுகிறது. அது குறைவான தண்ணீராக இருக்கும் பட்சத்தில். இது கிடையாது. சத்தியம் என்னவென்றால், அந்த தண்ணீருடைய நிறமோ சுவையோ மனமோ மாறாத வரை, அது குறைவான தண்ணீராக இருந்தாலும் நிறைவான தண்ணீராக இருந்தாலும் அதிலே அவர் மாறாத வரை நஜிஸ் கலப்பதினால் அந்த தண்ணீர் நஜிஸான தண்ணீராக ஆகாது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நூலாசிரியர் விளக்குகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த தண்ணீரில் நாம் இருக்கக்கூடிய பிற சட்டங்களை ஒரு 5 சட்டத்தை குறிப்பிடுகிறார்கள். அது என்னவென்பதை பார்ப்போம். முதல் விஷயம், இந்த ஹதீஸுடைய ஃபாயிதாக்கள். முதலில், ஓடாது தேங்கி நிற்கும் தண்ணீரில் நாம் சிறுநீர் கழிப்பது நஹியாக இருக்கிறது, ஹராமாக இருக்கிறது என்பதை நமக்கு புரிகிறது. வஅவுலா பித் தஹ்ரீம் அத்தகவுத் சவான் கான கலீலன் அவ் கஸீரன் தூனல் மியால் முஸ்தப்ஹிரா. அதாவது ஹராமாக இருக்கிறது. எப்படிப்பட்ட ஹராமாக இருக்கிறது என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அது குறைவான தண்ணீராக இருக்கட்டும் நிறைவான தண்ணீராக இருக்கட்டும், அந்த தண்ணீர்களில் அழுக்கை அதை மாசுபடுத்துவதற்கு அனுமதி கிடையாது. இது எதற்கு மட்டும் விதிவிலக்கென்றால், நாம் சொன்ன பெருங்கடல் கடல் தண்ணீரை மற்றும் இதிலே நாம் பொருத்தக்கூடாது. ஃபைன்னமா லா யதனஜஸ் பி முஜரதில் முலாகா. ஏனெனில் இந்த தண்ணீர்கள் ஒரு நிலை ஒருபோதும் அசுத்தமாக போவதில்லை நஜிசுகள் கலப்பதினால். ஏனெனில் இது அவ்வளவு பெரிய அளவிலே இருப்பதினால். அது மட்டுமல்ல, பொதுவாகவே கடல் தண்ணீர் பெருங்கடல் தண்ணீர்களில் கொண்டு மக்கள் இன்னும் வரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எல்லா விஷயத்திற்கும். இரண்டாவது சட்டம் இதிலே நாம் என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், அன்னஹி அனில் இக்திசால் ஃபில் மாஇத் தாயிம் பில் இன்கிமாசி ஃபீஹி லா சியமல் ஜுனுப் வலவ் லம் யபுல் ஃபீஹி கமா ஃபி ரிவாயத் முஸ்லிம் வல் மஷ்ரூ அன் யதனாவல மின்ஹு தனாவுலா. அது இரண்டாவது சட்டம் என்றால், இந்த ஹதீஸில் ஒருவர் பொதுவாக பாரக்கல்லாஹு ஃபீக்கும் ஒரு மனிதர் தன் உடலை முழுதாக மூழ்கி அதிலே அவர் குளிப்பது நஹி தடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக பிரத்யேகமாக யாருக்கு தடுக்கப்பட்டதுள்ளது என்றால், குளிப்பு கடமையானவராக இருப்பவர், அவருக்கும் இது தடுக்கப்பட்டது. இந்த ஹதீஸை கொண்டு நினைத்துவிடக்கூடாது. அதாவது சிறுநீர் கழித்தவர் பின்பு அதிலே அவர் குளிக்கிறார் என்றால், சிறுநீர் கழித்து குளிப்பவரைத்தான் இந்த ஹதீஸ் சொல்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சிறுநீர் கழிப்பது என்பதும் தனி, அந்த தண்ணீரிலே உள்ளே சென்று குளிப்பதும் கூடாது என்பதை தனித்தனியாக தான் நாம் பிரித்து கொள்ள வேண்டும். அதனால்தான் உலமாக்கள் சொல்கிறார்கள், அவர் அந்த தண்ணீரிலே சிறுநீர் கழிக்கவில்லை என்றாலும் சரி, அவர் அந்த ஓடாது தேங்கி இருக்கும் தண்ணீரில் குளிப்பதே கூடாது. அவர் அதிலே சிறுநீர் கழிக்கவில்லை என்றாலும் சரி. ஏனெனில் சில பேர் சொல்வார்கள், சிறுநீர் கழித்து குளிக்கக்கூடாது என்பதுதான் இங்கே வருகிறது. அப்படி அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே. ஏனெனில் பல ரிவாயத்துகளில் இதை பற்றி தனியாகவே வந்துள்ளது, தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீரில் குளிக்கக்கூடாது என்பதை. அதனால் நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். சிறுநீர் கழிக்க வேண்டும் என்பது அல்ல, சிறுநீர் கழிக்காமலேயே ஒருவர் அந்த தண்ணீரிலே தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீரிலே அவர் போய் தன் உடலை மூழ்கி அதிலே குளிப்பது கூடாது என்பதை மார்க்கம் நமக்கு கூறுகிறது. ஆனால் அனுமதிக்கப்பட்டது என்ன? அவர் தண்ணீரை முண்டு பயன்படுத்தி கொள்ளலாம். மூணாவது சட்டம் என்னவென்றால், ஜவாசு தாலிக ஃபில் மாயில் ஜாரி வல் அஹ்சன் இஸ்தினாபுஹு. அதுவே ஓடக்கூடிய தண்ணீராக இருந்தால் அந்த தண்ணீரில் என்ன செய்து கொள்ளலாம்? சிறுநீர் கழித்துக் கொள்ளலாம், அந்த தண்ணீரை கொண்டு குளித்துக் கொள்ளலாம். ஆனாலும் அதையும் என்ன செய்து விடலாம்? தடுத்து கொண்டால் நன்று என்று உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். நான்காவது சட்டம், அன்னஹி அன் குல்லி ஷை மின் ஷஅனிஹில் அதா வல் இத்ஸா. அது மட்டுமல்ல, மார்க்கம் நமக்கு இந்த ஹதீஸின் மூலமாகவே மற்றவர்களுக்கு இடையூறு தரக்கூடியதை மார்க்கம் நமக்கு தடுக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்று சொல்லி இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை முடிக்கிறார்கள். வலில்லாஹில் ஹம்து. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஒவ்வொரு ஹதீஸிலும் நமக்கு கேள்வி எதுவும் எழுந்தால் தயவு செய்து அந்த கேள்விகளை நீங்கள் தாராளமாக நம்முடைய இஸ்லாம் தமிழ் .in என்ற இருக்கக்கூடிய .in அல்லது .info சரியாக தெரியவில்லை. இன்ஷா அல்லாஹ் பின்னர் அது அறிவிக்கப்படும்.
அந்த அந்த இமெயிலிலே நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். ஃபிக்ஹ் சார்ந்த விஷயங்களை தாராளமாக அதிலே கேட்டீர்கள் என்றால், அல்லாஹ் நாடினால் தெரிந்தால் பிஇத்னில்லாஹ் அடுத்த வகுப்பிலே அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல நான் முயற்சி செய்கிறேன். வல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நேர்வழி செலுத்துவானாக. எதை படித்தோம் அதன்பால் செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. أقول بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.